Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவங்களாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுப்பாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? கடகராசிக்காரங்களுக்கெல்லாம், ஐயா சாமி, நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம், நிறைய புகழ்பட்டுனேன் கடகராசிக்காரங்களை. சமீபத்தில் கூட, நேற்று கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லண்டன்லேருந்து பேசியிருந்தார். நீங்கள் கடகராசிக்காரங்களை துன்புறுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க. என் தோழிகளெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கடகராசிக்காரங்களை துன்புறுத்துறவர்னு. ஏங்க அப்படி நினச்சிக்கிறீங்க? நான் உங்களுக்கு படித்து சொன்னேன், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நிறைய பேர் என்ன பண்ணீங்க, அதை காதிலே வாங்காமல் நிறைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்க, நிறைய தொழிலில் முன்னுக்கு வரலாமான்னு எதிர்பார்த்தீங்க. அது கடைசியாக ஃபெயிலியர் ஆச்சு. என்றைக்குமே பலன்கள் என்பது முக்கியமான பலன்கள் வரும்போது நான் அழுத்தி சொல்வேன், மற்ற பலன்களை சொல்ல மாட்டேன். கடகராசிக்காரங்களோட கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அஷ்டம சனி 8லிருந்து விடுதலை ஆகிவிட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, 8 கூடிய சனி 9க்கு போயிட்டார், அதனால் இனிமேல் ரிலீவ்டுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 8 கூடையவன் ரிலீவ்டு ஆகி 9க்கு போல 7 கூடைய சனியும் 9ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். 7 கூடைய சனி. அப்போது 7ங்கிறது வெளிநாட்டு யோகம், 7ங்கிறது உங்களுக்கு விவாகஸ்தானம். அது சரியாகி என்ன வந்துருச்சு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகும். மனைவி வழி லாபங்கள், வெளிநாட்டு யாகங்கள் லாபங்கள் போன்றவை ஏற்படுது. ஸோ யூனிட் டு பி மோஸ்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு மிக அற்புதமான நேரமெல்லாம் இந்த நேரம்தான். இந்த 7 கூடியவர் 9ஆம் வீட்டில் வரும். 7ங்கிறது புதிய முயற்சி, 7ங்கிறது பிஸ்னஸ், இந்த மாதிரி சொல்லலாம். 7 கூடியவர் 9ஆம் வீட்டில் வரும்பொழுது பெரும் லாபங்கள் என்பது கிடைக்கிறது. ஒரு பக்கம். இந்த பக்கம் என்னடான்னா, சனியோடு சேர்ந்த ராகு. அந்த ராகு இப்பொழுது 8ஆம் வீட்டிற்கு வந்து விட்டார். 8ஆம் வீட்டிலே ராகு இருப்பது எத்தனை பெரிய கொடிது. 2ல் கேது, 8ல் ராகு என்பது காலசர்ப்ப தோஷத்தை உருவாக்குகிறது. காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், உங்களுக்கு செய்யும் காரியங்கள் எல்லாத்திலும் தடைகள் பண்ணும். காலசர்ப்ப தோஷம் தடைகளை உருவாக்குவது இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன்கள். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, சாப்பிட்ற உணவே விஷமாகக்கூடிய ஒரு நேரம். காரணம் என்னவென்றால், 2 கூடிய தனாதிபதி சூரியனும் புதனுமாக சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பண வரவெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பண வரவில் எந்த கவலையும் கிடையாது. 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த குருவை பற்றி நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க. என்ன எடுத்துக்கிறீங்க? குரு 12ஆம் வீட்டிற்கு வந்தது மோசமான ஒரு தருணம். காரணம் என்னவென்றால், அந்த குரு மறைந்து விட்டதாக பொருள், அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா அவன் 6 கூடிய எதிரி நல்லா இல்லாமல் 12ல் மறைஞ்சதை நினச்சி யூனிட் டு பி சே தேங்க்ஸ் டு குரு. அப்பா சாமி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்புல நல்லது உடம்புக்குள்ளே போகணும், அல்லது கெட்டது உங்கள் உடம்பு விட்டு வெளியே போகணும். 2மே உங்களுக்கு நல்லது தான்.
அந்த மாதிரி கெட்ட விஷயமாகப்பட்ட இந்த குரு 12இல் மறைவது நல்ல யோகத்தை தரக்கூடியது. 12ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன் போன்றவற்றை பார்க்கிறார். அதே குரு உங்களுக்கு என்ன பண்ணுறார்? 12ஆம் வீட்டு குரு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி 12ஆம் வீட்டு குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பாவம், 8ஆம் இடம் என்பது வறுமை, இது எல்லாத்தையும் பார்த்துறாரு. இதில் தான் ஒரு ரிமார்க்கபிள் பாயிண்ட். 8இல் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பார்ப்பது குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறது, அசையா சொத்துக்களை அதிகம் செய்கிறது. ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, 8ஐ குரு பார்ப்பது என்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால், ராகு 8இல் அமர்ந்து ஆக்சிடென்டல் பீரியடை உருவாக்கி கொண்டிருந்தார். ஆக்சிடென்ட் 8இலே இருக்கக்கூடிய ராகு ஆக்சிடென்ட்டை உருவாக்குகிறார். அதர் குரு பார்க்கும் பொழுது ஆக்சிடென்ட் போன்ற பிரச்சனைகளை உருவாமல் தடுக்கிறார். 2இல் இருக்கக்கூடிய கேது என்ன தருகிறார்? உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் பண்ணுகிறார் 2இல் இருக்கக்கூடிய கேது. ஸோ இந்த 2இல் இருக்கக்கூடிய கேதுவை நம்ம எப்படி இதை அணுகணும்? 2ஆம் இடம் என்பது உணவுப் பொருள், 2ஆம் இடம் என்பது ஃபுட் பாய்சன், 2ஆம் இடம் என்பது இது யாருக்கு? இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா, இவர் பெரிய டிஸ்கவரி சேனலில் வேலை செய்கிறாரு, பெரிய போயிட்டு ஒரு டென்ட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த படத்தை பற்றி இது இங்கே நடக்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அரிய வகை உயிரினங்களுக்கு. ஆமாம், நம்ம டார்வின் அப்படியே அரிய வகை உயிரினத்தை பார்க்க இஎம்ஐ கட்டல கோபால், வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அது மட்டும் கூட பரவாயில்ல, எப்படியோ யானைகிட்ட தப்பிச்சு விடாந்துருவீங்க, நீங்கள் ஒன்றும் மாட்ட போகிறதில்ல. ஆனால் அங்கே போகிற வர அந்த அரணை இதெல்லாம் பிடிச்சி திங்கிறது, இதை பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டு வகை உயிரினம், சாப்பிட்டா எப்படி இருக்குது? சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோம் சார். காட்டில் நமக்கு தெரியாத செடியெல்லாம் தின்னா செத்து போயிடுவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்து கேது என்பது உயிருக்கு ஆபத்தான உணவுப் பொருள், ஃபுட் பாய்சனை உண்டாக்கும். அந்த எல்லா ஃபுட் பாய்சனுக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் நம்ம தான் எல்லா ஃபுட் பாய்சனுக்கும் காரணம். தெரிஞ்சே தண்ணியை ஊற்றி குடிக்க, தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படி போக வேண்டியதான். சீரியஸாக சொல்கிறேன். 2ஆம் இடத்துல இந்த சிக்காங் குக்காங் சாப்பிட்றவனுக்கு இந்த கதி என்ன? அப்போது சீனர்கள் உணவு நான் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. சீனர்கள் உணவு சீனாக்காரன் சாப்பிட்டோம். ஜாப்பனீஸ் உணவு நான் சாப்பிடக்கூடாது. அத்தோ பீஜோ போய் தயிர் சாதம் சாப்பிடும் மேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு ஒரு வியாதியும் வரல. நம்ம பெற்றவர்கள் நம்ம நல்லா தான் வளர்த்துனாங்க. நம்மளும் கொட்டாம்பட்டியில் தான் வளர்ந்தோம், நல்லா தான் இருந்தோம். இப்போ மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அத்தோ பீஜோ மொஜிட்டோ என்னப்பா அதெல்லாம். அப்போ 2ஆம் வீட்டில் கேது வரும்பொழுது என்ன ஆகுறது? உணவுப் பொருளில் வியாதிகளை உண்டாக்குகிறது. இதை நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இல்லை, நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் திம்பண்ணா சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க வேண்டியதான். நீங்களே போய் படுத்துக்கங்க. 8ஆம் வீட்டிலே ராகு இருப்பார். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கும்போது வண்டி சம்மந்தப்பட்ட இந்த வீலிங்கு, ரேஸிங்கு, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா ஹாஸ்பிட்டலில் தான் கிடப்பீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டிலே ராகு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே உதயமாக இருக்கிறது. மலேசியா பெனாங் நகரிலே. மலேசியா மக்கள் இதை பார்த்து டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு என்ன பதிவு செய்து கொள்ளலாம். வாரம் மலேசியா வருகிறேன், என்னிடம் பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.